இது நாள் வரைக்கும் அறவழியில போராடணும், நிறைய உண்ணாவிரதம் இருந்தோம், பேரணி நடத்தணும், கருப்பு பட்டை அணிஞ்சு ஸ்கூலுக்கு போனோம். முன்னாடி நடந்த ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி 2வது நாளே 3வது நாளே பேசி ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. எங்களுக்கு தேவை ஒரு தீர்வு, சொல்யூஷனே கொடுக்க மாட்டாங்க. என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு டீச்சர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். என் டீச்சர்னால தான் வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து ரோட்ல போராடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அடிச்செல்லாம் இழுத்துட்டு போறாங்க, நிறைய பிளட் எல்லாம் வந்திருக்கு. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? ஏன் போராட்டம் பண்றீங்க? சார், நான் 2009 வரைக்கும் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல அவங்களோட அடிப்படை ஊதியம் பேசிக் பேன்னு சொல்லுவாங்க, அது வந்து 8750 இருந்தது. 6th பே கமிஷன்ல அதை அப்படியே குறைச்சு 5200 மாத்திட்டாங்க. அப்ப 2009 அந்த ஒரு வாரம் முன்ன பின்ன அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பேலே ஒரு 2800 கிட்ட. அது என்ன, அது சரி பண்ண முடியாதனால அடுத்தடுத்த 7th பே கமிஷன், இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த பே கமிஷன் வரப்போகுது. இப்ப எங்களோட சேலரி ஒவ்வொரு மாசமும் 25,000 ரூபாய் நாங்க இழக்கிறோம். அப்ப இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு இதுக்கு ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா சங்கம் அமைச்சு, அதான் சமவேலைக்கு சம ஊதியம் SSTA சொல்லுவாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் பதிவு மூப்பு இயக்கம். இப்ப அவங்க நாங்க போய் கேட்கிறோம், ஏன் இப்படி எங்களுக்கு ஆச்சு அப்படின்னா, ஏன்னா 10th படிக்கிற துப்புரவு, அதாவது 10th படிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஊதியத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஏன் எங்களுக்கு டெட்ல எக்ஸாம் வச்சு மார்க் எடுக்க, நாங்க டெட் இவ்வளோ ஏன் எங்களுக்கு சொல்றீங்க? அப்ப இவ்வளோ கிளியர் பண்ணி வந்தோம்ல, அப்ப நாங்க கேட்கிற சம்பளத்தை கொடுங்க. அப்ப ஸ்டாலின், நாங்க லாஸ்ட் டைம் பண்றப்ப அவர் ஸ்டாலின் ஐயா வந்தாரு, வந்துட்டு அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க. அப்ப எங்க கிட்ட கையை பிடிச்சி சொன்னாரு, எங்களோட ஆட்சியில தான் இந்த தப்பு நடந்துச்சு, நாங்களே இதை கிளியர் பண்றோம், நீங்க ஓட்டு போட்டு நீங்க வந்தீங்கன்னா நாங்களே இதை அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் நம்பி ஓட்டு போட்டோம். இப்போ வந்தாரு, 3 வருஷமா அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்காக மூவர் குழு அமைச்சாங்க, ஏதோ சொல்லி இப்போ அவங்க ஆட்சி முடிய போகுது, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. இது சம்பந்தமா உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் வந்தாங்களா? அவரை அதாவது பேசுறாரு, இப்ப நாங்க பண்றோம் ஜீவோ போடுறோம்னு சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நகர்த்திட்டே போறாங்க. இப்ப நாங்க விட்டா யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. இப்ப நீங்க வந்தீங்க, எங்களுக்காக தேர்தல் அறிக்கை 311 கொடுத்தாங்க, ஆனா அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். எங்களோட தலைவர்கள்லாம் போயிட்டு அது ஆதாரபூர்வமான அறிக்கைகளா எடுத்துட்டு ஒரு மாசத்துக்கு 3 தடவை போவாங்க, அமைச்சரை சந்திப்பாங்க, எங்க பள்ளி கல்வித்துறை இயக்குனரை சந்திப்பாங்க. இவங்க கோரிக்கை நியாயமானதுன்னு எல்லாமே சொல்றாங்க, ஆனா ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. நீங்க வந்து இவ்வளவு நாள் இல்லாம இந்த எலெக்ஷன் டைம்ல போராடுறதுக்கான காரணம்? இதுக்கு மேல நான் இது நாள் வரைக்கும் அறவழியில போராடணும், நிறைய உண்ணாவிரதம் இருந்தோம், பேரணி நடத்தணும், கருப்பு பட்டை அணிஞ்சு ஸ்கூலுக்கு போனோம், எல்லாமே எங்க எதிர்ப்பை காட்டிட்டே இருக்கோம். எதுக்குமே அவங்க அசரவே இல்லை. இப்பயும் பாத்தீங்கன்னா நாங்க 15வது நாள் போராட்டம், இப்பயும் எங்களை கூப்பிட்டு பேசல, என்ன பிரச்சனைன்னு கூட கூப்பிட்டு சரி உங்களை நாங்க கிளியர் பண்றோம் அப்படின்னு பேசல. உங்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களே, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிலாம் நிறைய அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது புதிய ஓய்வூதிய திட்டம்ன்றது நாங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ஓய்வூதிய திட்டம் இல்லையா, CPS, அதோட அதாவது இது எங்களுக்கு அடிப்படை ஊதியமே இல்லைன்றப்ப இந்த ஊதியத்துல பலனே இல்லையே, பேசிக் பே கம்மியா இருக்கு, அதனால எங்களுக்கு பலனே இல்லை. இப்போ நீங்க போராட்டம் பண்றீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா LLP போட்டாங்க, நீங்க வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இந்த 15 நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எதை வச்சு படிப்பாங்க? அவங்களுடைய கெரியர்னு ஒன்று இருக்குல்ல சார், நாங்களும் அதை தான் சொல்றோம். நாங்க வந்து இந்த போராட்டம் இப்ப தொடங்கல, எங்க லீவ்லயே தொடங்குவோம். அப்போ வந்து அப்பயே இத அவங்களுக்கும் தெரியணும்ல, ஆட்சியாளர்களுக்கும் சரி இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு கூப்பிட்டு பேசணும்ல, நாங்க அதை தானே அப்பயே பேசியிருந்தா நாங்க ஸ்கூலுக்கு போயிருப்போம்ல சார். அப்ப அதை பிரச்சனையை முடிக்க வேண்டியது அவங்க தானே. இப்போ இந்த போராட்டத்துல வந்து காவல்துறை எந்த மாதிரி உங்க மேல என்ன மாதிரி ஆக்ஷன்ல? காவல்துறை வந்து நாங்க போராடுறோம், எங்களை போராட விட மாட்டாங்க. இப்போ உட்காந்தோம்னா ஒரு மணி நேரம், நாங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம், இங்க ஒரு 10 நாள் ரூம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சிரமத்துல தான் இருக்கோம். காவல்துறை என்ன பண்றாங்க, அது கலைச்சு விடுறாங்க, நீங்க போங்க போங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்க எங்க இருந்து போராடுறீங்க, எங்க போய் தங்குறீங்க? சார், அது வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரூமு பக்கத்து ரிலேஷன்ஸ் அவங்க வீட்ல எல்லாம் இது பண்ணோம், அவங்க எந்த பிளேஸ் சொல்றாங்களோ அங்க போய் போராடுறோம். அரசு அலுவலகங்கள் முக்கியமா அவங்க சொல்லுவாங்க, அங்க போயிட்டு நாங்க போராடுறோம். சரி, இப்போ நீங்க வந்து உங்க உரிமைக்காக தான் போராடுறீங்க, உங்களுக்கு வந்து LLP போட்டாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க? சார், எங்களுக்கு நாங்க இழக்கிறது, நாங்க எவ்வளவு வேணா இழக்க விரும்பும், ஆனா எங்களோட இந்த இது நிறைவேறாம நாங்க ஸ்கூல் போக மாட்டோம். ஏதாவது ஒரு ஒண்ணு நாங்க சொன்னது சரி, உங்க நான் கொடுக்க முடியலன்னு கூட அவங்க சொல்லட்டும், ஆனா கொடுப்போம், எங்களை வெயிட்டிங்ல வைக்க வேணாம். இல்ல எங்கனால இதை நிறைவேற்ற முடியாதுன்னு கூட சொல்லிட்டா நாங்க கலைஞ்சு போயிடுவோம்.
ஆனா ஓட்டு கேட்கும் போது உங்களை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. இது ஏன்னா சீரியஸா என்ன சொல்றதுன்னு தெரியல மேம். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். அவங்கள வந்து ரோட்ல அவங்கலாம் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி 2வது நாளே 3வது நாளே பேசி ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. எங்களுக்கு தேவை ஒரு தீர்வு, சொல்யூஷனே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இத பாத்துக்கலாம்னு கொண்டு போகாம நீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷனை இப்பவே கொடுங்க. உங்களுடைய அடிப்படை சம்பளத்தை ஏத்திட்டாங்கன்னா இந்த போராட்டம் இல்ல. இல்ல, நாங்க முடிச்சுக்கிறோம் சந்தோஷமா போயிட்டு. அதாவது சமவேளைக்கு சம ஊதியம் 2009ல இருந்து பாதிப்பா இருக்கு. எங்களோட இந்த அடிப்படை ஊதியத்தை முதல்வரையா தருவாருன்ற நம்பிக்கையோட தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்க குழந்தைங்கள ஸ்கூல்ல போய் நாங்க பாடம் சொல்லித்தர நாங்க ரெடியா இருக்கோம்.